காவடி எடுக்கிறாங்க. வீடியோக்குள்ள போகலாமா? ஆமாங்க, பொங்கல் இருக்கிற திருவிழா நடக்குது. ஸோ அதுக்காக நான் காவடி எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். அப்போ இந்த மாதிரி வேலில் சங்கில் வேல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அபிஷேகம், அப்புறம் சாமிக்கு அந்த கல்யாணம் பண்ணும்போது எக்கியில் வளர்க்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி எல்லாரும் தூக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த எக்கிய வளர்க்குறதுல போட சொல்லி 3 கையில் கொடுத்தாங்க. அதை எடுத்து நாங்கள் கோயில் சுற்றி வந்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரே சுற்றி தான் சுற்றணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் 3 சுற்றி சுற்றலான்ட்டாங்க. அதுக்கப்புறம் 3 சுற்றி சுற்றணும். இது இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த எக்கியத்தில் போடுறது. எனக்கு தொண்டை கட்டியிருந்தால அவ்வளோ குரல் வரல. நான் கொஞ்சம் டல்லாக தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மாமா பசங்களோட சுற்றி வந்துடணும். அதுக்கப்புறம் எங்கள் ஆயால் என்ன ஆயா பண்ணுறது கேட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு போய் அதை எதுக்கு வளர்க்குறவங்க நீ எதுக்கு இங்கே நின்று இன்னும் சுற்றி நான் அப்போ தான் சுற்றிட்டு எங்கள் ஆயால் இன்னும் சுற்றிட்டு பண்ணேன். நான் அப்புறம் போயிட்டு வரத்துக்குள்ளே மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கேட்டேன், ஏன் அவுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி விடுன்ட்டு அந்த மஞ்சள் அபிஷேகம் நாங்கள் யாருமே பண்ணலைங்க. குட்டீஸில் நாங்கள் யாருமே பண்ணலை, பெரியவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கிட்டாமல் நாங்கள் அது விடக்கூடாதுன்ட்டு ஒரு லைன் அடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் வச்சுருக்கிறத எக்கிய வளர்க்குறத கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மாமா பொண்ணு ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் பாப்பா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி அப்படியே கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டு பால் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டோம். காவடி பால் அபிஷேகம் ஃபஸ்ட்டு சொந்த பாப்பா அபிஷேகம் அதுக்கப்புறம் சின்ன மாமா பெரிய மாமா பொண்ணு அது வாங்கினா. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு சாமி அபிஷேகம் பண்ணிட்டு காவடி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் Bye guys, little heart.